மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வுபூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வுபூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணை தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் மதுரை மண். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்துக்கிற அரசியலும் அப்படிதான். உண்மையான அரசியல், உணர்வுபூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவர்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்த அரசியல். ஃபஸ்ட்டு மாநாடுக்கு போயிருந்தேங்க இருக்கிற வண்டியில். அப்புறம் வந்து செகண்ட் மாநாடுக்கு வந்ததுங்க. அதே மாதிரி வேற லெவலில் பேசியிருந்தாருங்க. தளபதி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 வருஷமாக எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் வந்து அண்ணன் வராதுங்க. அண்ணன் வந்து உச்ச நடிகத்தில் ஃபஸ்ட்டு முதல் இடத்துல இருந்துகிட்டே வந்து இப்போ சினிமாவை விட்டுட்டு நம்ம மக்களுக்காக ஏதாவது மக்களுக்காக பண்ணணும், நம்ம பணம் சம்பாதிச்சு இது பண்ண போகிறோம், இப்போ வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஜயகாந்த் தவறு விட்டு தான் அவர் அவர் விட்டு தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் தளபதி வராருங்க. அவர் தலைவர் இல்லாமல் 2026 எல்லோரும் ஓட் பண்ணி அண்ணனை வந்து சிஎம் ஆக்கிடுங்க. ஓட் ஃபார் டிவிக்கு. இந்தியாவில் இந்த மாதிரி மாநாடு அவர் யாரும் பண்ணியிருக்க முடியாது. தளபதி வந்து என்னென்னா பாசிசத்தையும் டிஎம்கே பற்றி இது பேசினார். அதே போல் நம்மளோட கொள்கையை பற்றியும் பேசினார். அடுத்து வர ஆட்சியில் நம்ம 2026 என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லி தளபதி சொன்னார். மைடியர் அன்கள் அவர் எப்பயுமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்கள் தான். இல்லை இல்லை, அவருக்கு அன்கள் தான், எங்களுக்கு ஸ்டாலின் அன்கள் தான். ஸ்டாலின் வந்து மைடியர் அங்கிள் அப்படின்னு அவரே அன்கள் தானே. ஆமாம், எங்கள் பிரதர் எங்கள் தளபதி இருக்கார். அதே போல் அவரும் எங்களுக்கு அன்கள் தான். அவர் வந்து என்ன, டிஎம்கே என்பது ஒரு கோலத்தனமான ஆட்சி. ஒரு கோலத்தனமான ஆட்சி சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோன்னா, இந்த மாதிரி தூய்மை பணியாளர் விழுவதற்கு இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காரு. தூய்மை பணியாளர் நல்லா கைது பண்ணாலும் கைது பண்ணுவார். அப்புறம் மறுநாள் வந்து அவங்களுக்கு பிரியாணி போட்டு இது நல்ல உதவி செய்கிறாரு. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு நாடத்துக்கு பின்னாலும் எங்கிட்ட வந்து எதுவுமே வலிக்காது. நாங்கள் 2026 வாரம் ஆட்சி பிடிக்கிறோம், நல்ல ஆட்சியை பிடிக்கிறோம். பிறப்பர்க்கும் உயிருக்கும் எல்லாம் பிறப்பர்க்கும் எல்லாம் உயிருக்கும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கூட்டத்தில் பார்க்குறப்ப திருவிழா மாதிரி இருக்குது. இது ஒரு இதே இல்லை. நாங்களாம் என்ன வந்து ஒரு திருவிழா எப்படி ஒரு 1 வீக்காக எப்படி ஒரு ஊரில் திருவிழா நடக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் தாய் மாமங்கிறப்ப என் பொண்ணுங்களுக்குலாம் அப்படி ஒரு தாய் மாமன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. இந்த சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னு சொல்லவே தெரியல. இன்னும் எங்கள் தளபதிக்காக நாங்கள் இன்னும் மேலும் மேலும் உழைக்க விரும்புகிறோம். தளபதி 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 நேரில் பார்க்க சந்தோஷமா எங்கள் இது எங்ககிட்ட இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷம். அவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்து எப்படின்னா எங்களோட துடிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தாய் மாமன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆமாம், அப்படி தான் நாங்களும் நினைக்கிறோம். அவர் எங்கள் கூட பிறந்த அண்ணனா தம்பியா அப்படி தான் நினைக்கிறோம். அவரை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மேலும் வெற்றி கழகத்தில் வெற்றியாக வரணும்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம். எல்லா தொகுதியிலையும் அவர் தான் வரணும், அதுதான் எங்களோட விருப்பம். வந்து லாஸ்ட்டாக போன வருஷம் நடந்த மாநாடை விட இந்த வருஷம் வந்து வேறு லெவல் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, மெயினாக வந்து நம்ம தொண்டருடைய சப்போர்ட்டு மெயினாக இருந்ததுனால தான் அவருக்கு உற்சாகம் இருந்ததுனால அதிகமாக பேசியிருக்காரு. போன மாடு வந்து முதல் முறையாக மக்களை சந்தித்ததுனால தெளிவாக பேசுகிறத விட மக்களுக்கு எப்படின்றது தொண்டர்கள் எப்படின்றது பேசினார். இந்த வருஷம் வந்து
அவருக்கு வந்து எதிரின்றதை விட அவர் வந்து யார் வந்து தவறாக பேசுகிறாங்களா, கட்சியிலேயே கொள்கை எதிரியும் சரி பாயச எதிரியும் சரி, அந்த எதிரிங்க 2 பேருக்குமே மெயினாக வந்து அவங்க வந்து எதுனால சொன்னாங்கன்னா, அந்த எதிரியை வந்து ஓப்பனாக பேசினார் பார்த்தியா, அதுதான் மாநாட்டில் இன்றைக்கி வந்து மெயின் பாயிண்ட்டு. அங்கிள் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கிள் சொன்னது தான் மெயினாக சொன்னது அந்த டைலாக் மட்டும்தான். அவங்க வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்து பேசினாலுமே, ஆனால் விஜய் அண்ணன் வந்து ஓப்பனாக வந்து எல்லாமே தெளிவாக பேசிட்டார். குட்டி கதை வந்து எப்பவுமே நம்ம அவர் நடிகராக இருக்கும்போது சொன்னதும் சரி, இப்போ வந்து கட்சியில் சொன்னதும் சரி, அது மக்களுக்கு வந்து படத்தில் நடிக்கும் போதும் சரி, இப்போ மக்களுக்கு வந்து நல்லது செய்கின்ற மாதிரி கட்சியில் ஆரம்பிக்கும் போதும் அந்த குட்டி கதை வந்து கரெக்டாக தொடங்கிக்கிறாரு. அவருடைய எதிரின்றதை வந்து மெயினாக வந்து தெளிவாக சொல்லிட்டார். அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதுவும் சொல்லிட்டார். இங்கே வந்து நம்ம தொண்டர்கள் வந்து என்ன எதிர்பார்த்தாங்களா, இந்த மாநாட்டில் 100% அவங்களுக்கு வந்து தெளிவாக நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தொண்டர்கள் மெயினாக தெரிஞ்சது காரணம் என்னென்னா, மெயினாக வர தொண்டர்களுக்கு வந்து இந்த மாநாட்டில் வந்து என்ன அறிவிப்பு வரும் அப்படின்றது தான் மெயினாக வந்து மாநாட்டுக்கு வந்தாங்க. போன மாநாட்டில் வந்து 200 ஏக்கரில் வந்த கூட்டத்தை விட இந்த 520 ஏக்கராவில் கிட்டத்தட்ட இந்தியாவை மட்டும் இல்லை, டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் அந்தளவுக்கு வந்திருக்குது. காரணம் என்னென்னா, அந்த ஒரே ஒரு முகம் 3 எழுத்த மந்திர சொல் தளபதி மட்டும்தான். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு 2026 தளபதி முதல்வர் வாழ்க. நம்ம வந்து மதுரை பாரபத்தி மாவட்டத்தில் வந்து ஒரு 2வது தமிழ்நாடு விக்கிரவாண்டியில் வந்து சரியான கூட்டம் நடந்துச்சு, சந்தோஷம். மதுரையில் வந்து தென் மாவட்டம் வந்து மதுரை மாநகர் வந்து பாரபத்தியில் வந்து மதுரை மாநகர் பாரபத்தியில் வந்து 2வது மாநில தமிழ்நாடு சிறப்பாக ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சு. 2வது சித்திரை திருவிழான்னு சொன்னாங்க. சித்திரை திருவிழா நல்லா கொண்டாடிட்டோம். ஆனால் எப்படி கேட்டிங்கன்னா வந்து ஒன்று சொல்கிறேங்க, நான் வந்து பக்கா வந்து ஏடிஎம்கேல வந்து எங்கள் அம்மா இருக்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒன்று சொல்லுவேன். ஜெயலலிதா வெற்றி முகத்தை, எங்கள் அம்மா வெற்றி முகத்தை வந்து ஒரு தலைமையெல்லாம் பார்க்குறேன். எப்படி கேட்டிங்கன்னா ஜெயலலிதா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மரியாதையில் சொல்லுவாங்க, நாளையே நம்ம 40 நம்மன்னு சொல்லுவாங்க, மோடியை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ சொல்லிட்டு போகிற தலைவர் அதே மாதிரி தான். எங்கள் தலைவர் வந்து ஒரே தான் சொன்னார், டிவிக்கியா டிஎம்கேயா. எங்கள் தலைவரை சொன்னது அது அவ்வளோதான். நோட் பாயிண்ட் நோட்டீஸ் ஒரு பாயிண்ட்டு எல்லாம் வெற்றி அவங்க தலைவர் வேட்பாளர்லாம் சொல்லிட்டாரு. மதுரைக்கு தான் எல்லாமே வெற்றி முளைப்பார். எல்லாத்திலும் தொகுதிங்க மேலூரில் இருந்து திருப்பரங்குன்ற தொகுதி வரைக்கும் மாதிரி மத்திய தெற்கு மட்டும் சொல்லிட்டு அப்புறம் தலைவர் என் முகம் தான் எல்லாத்தையும் இருக்கும். வெற்றி வேட்பாளர் அவர் தான், அவர் தான் வெற்றி வேட்பாளர். நாளையே அவர் தலைவர் 230 நாங்கள் தான் அங்கே பாருங்க 2026 நாங்கள் தான். அண்ணன் பேருனா? என் பேர் கார்த்திக், நான் மதுரையிலேருந்து தான் வரேன். அண்ணனை பார்க்குறதுக்கு காலையில் 6 மணிக்குள்ள நான் கிளம்பி வந்துட்டேன். சரி, ஏன்னா மதுரையில் தான் இருக்கு, எதுக்கு 6 மணிக்கு வந்தீங்க? அப்போ நான் தான் உள்ளே போக முடியலன்னா உள்ளே போக முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், கண்ணு கணக்காத கூட்டம், இவ்வளோ கூட்டம். அதனால் வந்து தளபதி பார்க்குறக்கா காலையிலே கிளம்பி வந்துட்டேன். நான் உள்ளே போய் உட்காந்து பக்கத்தில் இருந்தால் தளபதி பார்த்தேன். அவர் ரேம்பாக்கில் நடந்து வந்தது எல்லாமே பக்கத்தில் இருந்து பார்த்து. ஆனால் லாஸ்ட் டைம் நான் விக்கிரவாண்டிக்கு போக முடியல, அந்த டைம் என்னால் வேலை இருந்தாலும் போக முடியல. இந்த டைம் கண்டிப்பாக லோக்கலில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டேன். தளபதி நல்லா மாநாடு நல்லா பேசினார். திமுக பிஜேபியை எதிர்த்து என்ன பண்ண முடியுமோ நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. ஸ்டாலின் அன்கள், பிஜேபி தாத்தா எல்லாத்தையும் நல்லா பேசிட்டாரு. இது அந்த ஆட்சியை வந்து ஒழிக்கணும், டிவிக்கே டிஎம்கே தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. டிஎம்கே ஊரில் அந்த ஆட்சியை ஒழிச்சு டிவிக்கு வந்து ஆட்சியில் அமையணும்னு நல்லா பண்ணுறாரு. கண்டிப்பாக 2026 தமிழக முதல்வராக தளபதி விஜய் வந்து கண்டிப்பாக வருவார். ஆனால் கண்டிப்பாக மதுரையில் நிற்கிறதுக்கு இன்றைக்கே சொல்லியிருக்காரு, 4 தொகுதியில் 5 மதுரை ஃபுல்லாக நான் தான் நிற்பேன்னு. அவர் கண்டிப்பாக இந்த இடத்துல எம்எல்ஏ நின்று முதல்வராக சிஎம் ஆவார்.